ஈசாக்கின் தேவனே, யாக்கோபின் தேவனே, எங்கள் ஏக கர்த்தா. கரங்களை தட்டி ஆபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோபின் தேவனே, எங்கள் ஏக கர்த்தாவே. சேனைகளின் கர்த்தரை ஆராதிப்போம், சேனைகளின் கர்த்தரை ஆராதிப்போம். கரங்களை ஆராதனை கருணைநாதருக்கு, கருணைநாதருக்கு ஆராதனை, ஆராதனை ஆராதனை, 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 நற்கருணை நாதருக்கு ஆராதனை. ஆபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோபின் தேவனே, எங்கள் ஏக ஆபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோபின் தேவனே, எங்கள் ஏக சேனைகளின் கர்த்தரே ஆராதிப்போம். சேனைகளின் கர்த்தரே ஆராதிப்போம். ஆராதனை ஆராதனை ஆராதனை, நற்கருணை நாதருக்கு ஆராதனை, ஆராதனை ஆராதனை, ஆராதனை, நற்கருணை நாதருக்கு ஆராதனை. குருடர்க்கு பார்வையும், சிறைப்பட்டவர்க்கு விடுதலையும், செவிடர்க்கும் கேள்வியுமாய் குணப்படுத்தும் கர்த்தர். குருடர்க்கு பார்வையும், சிறைப்பட்டவர்க்கு விடுதலையும், செவிடர்க்கும் கேள்வியுமாய் குணப்படுத்தும் கர்த்தர். சேனைகளின் கர்த்தரை ஆராதிப்போம், சேனைகளின் கர்த்தரை ஆராதிப்போம். ஆராதனை ஆராதனை, ஆராதனை, நற்கருணை நாதருக்கு ஆராதனை, ஆராதனை ஆராதனை, ஆராதனை ஆராதனை, நற்கருணை நற்கருணை நாதருக்கு ஆராதனை. ஆபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோபின் ஆபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோபின் தேவனே, எங்கள் சேனைகளின் கர்த்தரே ஆராதிப்போம். சேனைகளின் கர்த்தரே ஆராதிப்போம். ஆராதனை ஆராதனை, ஆராதனை ஆராதனை, நற்கருணை நாதருக்கு ஆராதனை, அப்பா ஆராதனை ஆராதனை, நற்கருணை நாதரே ஆராதனை, நற்கருணை நாதருக்கு ஆராதனை. பாவிகளுக்கு பரிகாரமாய், கட்டுகளிலிருந்து விடுதலையாய், நோய்கள் மத்திடவே காயப்பட்ட இயேசுவே. பாவிகளுக்கு பரிகாரமாய், கட்டுகளிலிருந்து விடுதலையாய், நோய்கள் மத்திடவே காயப்பட்ட இயேசுவே. சேனைகளின் கர்த்தரை ஆராதிப்போம். சேனைகளின் கர்த்தரை ஆராதிப்போம். ஆராதனை ஆராதனை, ஆராதனை, நற்கருணை நாதருக்கு கருணை நாதருக்கு ஆராதனை. சந்தோஷமா ஆராதனை, ஆனந்தமா ஆராதனை, நற்கருணை நாதருக்கு ஆராதனை. ஆபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோபின் தேவனே, எங்கள் ஆபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோபின் தேவனே, எங்கள் சேனைகளின் கர்த்தரே ஆராதிப்போம் நாமம். சேனைகளின் கர்த்தரே ஆராதிப்போம். ஆராதனை ஆராதனை, ஆராதனை, மகிழ்ச்சியோடு நற்கருணை நாதருக்கு ஆராதனை, ஆராதனையோடு ஆராதனை, மீட்பருக்கு ஆராதனை, பாவுக்கு நற்கருணை நாதருக்கு ஆராதனை. சாத்தானை மீதித்து உலகத்தின் வெற்றி பெற்ற மரணத்தை ஜெயம் கொண்ட புயல் தெழுந்த கர்த்தாவே. சாத்தானை மீதித்து உலகத்தில்
பெற்ற மரணத்தை ஜெயம் கொண்ட உயர்த்தெழுந்த கர்த்தாவே சேனைகளின் சேனைகளில் கர்த்தரை ஆராதிப்போம் சேனைகளின் கர்த்தரை ஆராதிப்போம் ஆராதனை 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 நற்கருணை நாதருக்கு ஆராதனை 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 நற்கருணை நற்கருணை நாதருக்கு ஆராதனை ஆபிரகாமின் அப்ராமின் ஈசாக்கின் ஈசாக்கின் தேவனே யாக்கோபின் யாக்கோபின் தேவனே எங்கள் லேகர் ஆபிரகாமின் அப்ராமின் தேவனே ஈசாக்கின் ஈசாக்கின் தேவனே யாக்கோபின் யாக்கோபின் தேவனே எங்கள் சேனைகளின் சேனைகளில் கர்த்தரை ஆராதிப்போம் 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 சேனைகளில் 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 கர்த்தரை ஆராதிப்போம் சேனைகளில் கர்த்தரை ஆராதிப்போம் சேனைகளில் கர்த்தரை ஆராதிப்போம் துதி சேனைகளில் கர்த்தரை ஆராதிப்போம் துதி சேனைகளில் கர்த்தரை ஆராதிப்போம் இயேசுவே கர்த்தரை ஆராதிப்போம் சேனைகளில் கர்த்தரை ஆராதிப்போம் மெசியாவே கர்த்தரை ஆராதிப்போம் இயேசுவே கர்த்தரை ஆராதிப்போம் சேனைகளில் கர்த்தரை விடுதலை விடுதலை கர்த்தரை ஆராதிப்போம் சேனைகளில் கர்த்தரை ஆராதிப்போம் விடுதலை ஆராதிப்போம் சேனைகளில் கர்த்தரை ஆராதிப்போம் In the name of Jesus. Blood of Jesus. விடுதலை அப்ரஹாமின் தேவனே ஈசாக்கின் தேவனே யாக்கோபின் தேவனே எங்கள் ஏக கர்த்தாவே அப்ரஹாமின் தேவனே ஈசாக்கின் தேவனே யாக்கோபின் தேவனே எங்கள் ஏக கர்த்தாவே சேனைகளின் கர்த்தரே ஆராதிப்போம் நாம் சேனைகளின் கர்த்தரே ஆராதிப்போம் நாம் ஆராதனை 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 நற்கருணை ஆதருக்கு ஆராதனை 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 நற்கருணை ஆதருக்கு ஆராதனை. சுகன்யா என்ற ஒரு மகளை ஆண்டவர் தொட்டு ஆசீர்வதிக்கிறார். புஷ்பா என்ற ஒரு மகளை தொட்டு ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். சுகன்யா ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். புஷ்பா ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். மேபிள் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். மார்ஷல் என்ற ஒரு மகனை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். லாவண்யா ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார்.
ஜெனிஃபர் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ராபின் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். டிஜோ ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். பென்சன் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். மூக்கில் ரத்தம் கசிற ஒருத்தருக்கு விடுதலை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஸ்கூல் படிக்க வேண்டிய வயசு, ஸ்கூலுக்கு போகாம ஊதாரித்தனமா இருக்கிற, சோம்பேறித்தனமா இருக்கிற 3 பிள்ளைகளை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். அந்த தீமையிலிருந்து விடுதலை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். சூட்கேஸ் பிசினஸ் செய்கிறவருடைய ஒரு பொருளாதாரத்தை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். எலக்ட்ரானிக் பொருட்கள், வைஃபை, கேமரா, இப்படிப்பட்ட பொருட்கள் விற்பனை செய்கிற ஒருத்தருடைய பொருளாதாரத்தை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். நன்றி 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 நன்றி. ஆண்டவருக்கு நன்றியோடு நம்பிக்கையோடும் பாடுவோமா? நித்திய ஸ்துதிக்குரிய நீந்த ஆண்டவரே, நீங்க தான் படைத்தவரும் நீரே, மீட்டவரும் நீரே, அந்த மீட்பினுடைய வழியில் என்னை நடத்துபவரும் நீரே, என்னை படைத்தவரும் நீரே, நான் பறிக்கப்பட்ட பொழுது எனக்காக பிறந்தவரும் நீரே, அந்த பிறப்பின் வழியாக என்னை மீட்டவரும் நீரே, மாட்சிப்படுத்தி மீண்டும் அந்த வழியில் நடத்துபவரும் நீரே. மீட்டு விட்டுட்டு அவர் கை கட்டி இல்லை கை கழுவி நிற்கலைங்க. அந்த மீட்பின் வழியில் இன்றைக்கும் நம்மளை நடத்திக்கிட்டு இருக்கிறார். வழியை கேட்டை திறந்து போட்டார். அந்த கேட்டுக்கு நம்ம வரோமான்ற உறுதி செய்கிறார். அந்த ஆன்மாவினுடைய குரலை கேளு. உன் ஆன்மாவில் ஆண்டவர் பேசுகிறாரு. ஆழத்தை தேடுதுன்னு பைபிள் சொல்லும். ஆன்மாவை தேடுகிறது. அதனால தான் மாதா சொன்னாங்க, என் ஆன்மா என் ஆண்டவரை ஏற்றி போற்றுகின்றது. என் உள்ளம் பாருங்க, என் உடல்னு சொல்லலை, ஆன்மா. அந்த ஆன்மாவில் ஆண்டவரை ஆராதிப்போம். ஆண்டவர் பேச விரும்புகிறது அதான். அதனால தான் திருச்சபையில் 3 லெவல் ஆஃப் ப்ரேயர் சொல்லும்போது சொல்லுவாங்க, ஒக்கல் ப்ரேயர், மெடிடேஷன், கண்டம்ப்ளேஷன். ஒக்கல் ப்ரேயர் அப்படின்றது சரீரத்தை பயன்படுத்தி ஜெபிப்பது, மெடிடேஷன் உள்ளத்தை பயன்படுத்தி ஜெபிப்பது, கண்டம்ப்ளேஷன் ஆன்மாவை பயன்படுத்தி ஜெபிப்பது. சென்ட் தெரேசா ஆஃப் ஆவிலா, சென்ட் ஜான் ஆஃப் த கிராஸ் எல்லாம் ஜெபிச்சாங்க. ஆன்மாவும். அதனால தான் நல்ல ஃப்ரெண்ட்ஸுக்கு நான் சொல்லுவேன், சோல்மேட், நல்ல கப்பல் சோல்மேட். ஆண்டவருக்கும் உனக்கும் இருக்கிற உறவு சோல்மேட். He is your soulmate. He wants to talk in your soul. That will be conveyed to your mind. Take a decision in your mind. Execute in your body. ஆன்மீகவாதியா, நல்லவளா உன்னால் இருக்க முடியும். நல்ல மனுஷனா உன்னால் இருக்க முடியும். அந்த ஆண்டவரை ஆராதித்து பாடுவோமா? ஆன்மாவின் ஆழத்திலிருந்து பாடுவோமா? நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய ஆராதனை எத்தீசையும் புரிவோ. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய ஆராதனை எத்தீசையும் புரிவோ. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய ஆராதனை எத்தீசையும் புரிவோ. ஆண்டவரின் இரக்கத்திற்காக ஜெபிக்கும் இந்த வேளையிலே இரக்கத்தின் அன்னையினுடைய பரிந்துரை கேட்போமா? வாழ்க வாழ்க, எங்களுக்காக மன்றாடுங்கள். வாழ்க மரியே, திருச்சபையே, என் குடும்பமே வாழ்க, எங்களுக்காக
எனக்காக மன்றாடுங்கள். வாழ்க வாழ்க மரியே. எழுந்து நிற்போம். நான் சொல்லித்தரும் ஜெபத்தை எனக்கு பின் சொல்லுங்க. ஜெபமாலை எடுத்துக்கொள்ளுங்கள். இரக்கத்தின் ஜெபமாலை. எழுந்து நின்று நான் சொல்லித்தரும் ஜெபத்தை எனக்கு பின் சொல்லவும். குணமாக்கும் ஜெபம். இயேசுவே, நீர் என்னை சுகமாக்க காயப்பட்டீர். உம் காயங்களால் என்னை சுகமாக்கும். நீர் சிந்திய இரத்தத்தால் என் பாவங்களையும் என் முன்னோரின் பாவங்களையும் மன்னித்தருளும். உம் உயிர்ப்பின் வல்லமையால் தூய ஆவியை என்னில் பொழிந்தருளும். ஆமென். சமர்ப்பண ஜெபம். ஆண்டவரே, என்னையும் என் குடும்பத்தாரையும் என் திருச்சபையையும் என் சமூகத்தையும் மிகவும் நெருக்கமானவர்களையும் நான் அன்பு செய்பவர்களையும் என்னை அன்பு செய்பவர்களையும் நான் காயப்படுத்தியவரையும் என்னை காயப்படுத்தியவரையும் என் பாவங்களையும் என் காயங்களையும் என் பயங்களையும் நற்கருணைநாதர் இயேசு கிறிஸ்துவின் திரு இருதயத்திற்கும் அன்னை மரியாவின் அமலோற்ப இதயத்திற்கும் ஒப்புக் கொடுக்கிறேன். எங்கள் வாழ்வை புனிதப்படுத்தி புதுப்பித்து சுகமாக்கி எங்களுக்கு அற்புதங்களை தாரும். ஆமென். தொடக்க ஜெபம். இயேசுவே, உம் மரணத்தினால் வாழ்வின் நூற்றுக்கண் அன்மாக்களுக்காக பொங்கி எழுந்தது. அனைத்துலகத்திற்காக இரக்கத்தின் பெருங்கடல் திறக்கப்பட்டது. வாழ்வின் ஊற்றே, அளவில்லாவும் இரக்கத்தினால் அனைத்துலகத்தையும் சூழ்ந்து உம்மையே எங்கள் மேல் பொழிந்தீர். இயேசுவின் இதயத்திலிருந்து இரக்கத்தின் ஊற்றாக எங்களுக்காக பொங்கி எழுந்த இரத்தமே, தண்ணீரே, நானும் மீது நம்பிக்கை வைக்கிறேன். இயேசுவின் இதயத்திலிருந்து இரக்கத்தின் ஊற்றாக எங்களுக்காக பொங்கி எழுந்த இரத்தமே, தண்ணீரே, நானும் மீது நம்பிக்கை வைக்கிறேன். இயேசுவின் இதயத்திலிருந்து இரக்கத்தின் ஊற்றாக எங்களுக்காக பொங்கி எழுந்த இரத்தமே, தண்ணீரே, நானும் மீது நம்பிக்கை வைக்கிறேன். இயேசுவே, நானும் மீது நம்பிக்கை வைக்கிறேன். இயேசுவே, நானும் மீது நம்பிக்கை வைக்கிறேன். இஸ்லான்பார்ந்தவர்களே, இந்த ஜெபமாலையில், இரக்கத்தின் ஜெபமாலையில் உருக்கமாக மன்றாடுவோம். மீட்பிற்காக ஆசைப்பட்டு ஜெபிப்போம். இந்த 25 நாட்களில், இன்னைக்கு 7ஆம் தேதி ஆயிடுச்சு, 8 பரிசுத்த அன்னையினுடைய திருவிழாவை திருச்சபை கொண்டாடும் இந்த நாளிலே இரக்கத்தின் ஜெபமாலையோடு இந்த நாளை நாம் தொடங்குகிறோம். நன்றியோடு தொடங்குவோம். உருக்கமாக ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியான இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகின்றேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னிமரியாவிடமிருந்து பிறந்தார். போந்தியு பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலது பக்கத்தில் வீற்றிருக்கிறார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியானவரை நம்புகிறேன். புனித கத்தோலிக்க திரு அவையை நம்புகின்றேன்.
புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகின்றேன். பாவ மன்னிப்பை நம்புகின்றேன். உடலின் உயிர்ப்பை நம்புகின்றேன். நிலை வாழ்வை நம்புகின்றேன். ஆமென். அன்பார்ந்தவர்களே, உடல் தவறானதல்ல, உடல் பாவமானதும் அல்ல. லைஃப் இஸ் பியூட்டிஃபுல், யுவர் பாடி இஸ் ஆல்சோ பியூட்டிஃபுல். ஏன் தியான மையத்தில் எப்பவுமே தியானத்தில் பங்கெடுத்தவங்களுக்கு தெரியும், சாப்பாடு சிலுவை போட்டு சாப்பிடுங்கன்னு சொல்லுவேன். எப்பவுமே சொல்லுவேன், உங்கள் மேலேயும் சிலுவை போடுங்க, சாப்பாடு மேலேயும் சிலுவை போடுங்க. சரி, இது உடல் சம்பந்தமான விஷயம். ஆனால் அந்த உடல் சம்பந்தமான விஷயத்தை எவ்வளோ ஆன்மீகமாக மாற்றுறீங்க பாருங்கள். சின்ன ஒரு விஷயந்தான். தண்ணி வாங்குறீங்க, எண்ணெய் வாங்குனீங்க, உடல் சம்பந்தமான விஷயம். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு ஃபாதர்கிட்ட வந்து பிளஸ்ஸிங் வாங்குறீங்க, என்ன நடக்குது, அதை ஆன்மீகமாக மாற்றுறீங்க. வீடு நீங்கள் உழைச்சி சம்பாதிச்சது, உடல் சம்பந்தமான விஷயம். ஆனால் அதை ஆன்மீகமாக எப்படி மாற்றுறீங்க, ஆண்டவர்கிட்ட கொடுக்குறீங்க, ஃபாதர் அந்த பிளஸ் பண்ணுங்க அப்படின்றீங்க. ஒரு பைக்கு வாங்குறீங்க, ஒரு சைக்கிள் வாங்குறீங்க, உடல் சம்பந்தமானது, உடலால் உழைக்கிறது, அது ஆன்மீகமாக எப்படி மாற்றுறீங்க, ஆண்டவரை நான் உனக்கு சமர்ப்பிக்கிறேன், ஒப்பு கொடுக்கிறேன், அர்ப்பணிக்கிறேன், ஐ சரண்டர். உடல் நோய் உடலை சம்பந்தமானது. ஆனால் எத்தனையோ பேர் பாருங்களேன், நோயை வாங்கிக்கிட்டு இருக்கும்பொழுது அவங்க சொல்கிறாங்க, ஆண்டவரே இதை நீங்கள் பார்த்துப்பீங்க, நான் நம்புகிறேன் உன்னை, இது ஹீலிங் கொடுக்குறீங்களோ இல்லையா, அது உன் விஷயம். பாருங்கள், உடலில் நடக்கிற விஷயத்தை ஆன்மீகமாக மாற்றுறது இப்படி தான். உடலை உடல் இல்லாமல் நம்மளால் வாழ முடியாது. உடலோடு வாழ்கிறோம், ஆனால் இந்த உலகத்தில் வாழும்போது உலகத்தினராக வாழக்கூடாது. யூ ஆர் ஆஃப் த வேர்ல்ட், யூ ஆர் இன் த வேர்ல்ட், யூ ஆர் நாட் ஆஃப் த வேர்ல்ட். உலகத்தில் இருக்கிறீங்க, ஆனால் உலகத்தினோட அல்ல நீங்கள். இப்படி தான் உடலை சம்பந்தமான விஷயங்களை ஆன்மீகமாக மாற்றுறது. அப்போ இந்த 10 மணியில் சரண்டர் பண்ணுவோம். நீங்கள் பயன்படுத்துகிற பொருட்கள், உங்களுடையது அப்படி நீங்கள் நினைக்கிற விஷயங்கள், உங்களுடைய படிப்பு, அறிவு, திறமை, பணம், சொத்து, வீடு, சம்பாத்தியம், டிகிரிஸ் எல்லாமே ஆண்டவரே நீர் எனக்கு தந்தது. நீர் எவ்வாறு அதை பயன்படுத்த விரும்புகிறீரோ அவ்வாறு நான் பயன்படுத்துவேன், முடிவெடுங்க. உங்களுடைய வேலை, இந்த ஜாப், இந்த ப்ரொஃபஷன், எதுவாக இருந்தாலும் இந்த 10 மணியில் ஆண்டவரே ஐ சரண்டர். என்னையும் என்னுடையவர்களையும் என்னை சார்ந்தவர்களையும் என்னை சார்ந்தவையையும் ஒப்பு கொடுப்போமா? இந்த 10 மணியில் சந்தோஷமாக ஒப்பு கொடுங்க, கவலைப்படாதீங்க. உங்களுடைய உடல் ஆண்டவருடைய கையில் சேஃப் தான். உங்களுடைய உடல் ஆண்டவருடைய கையில் சேஃப் தான். அதனால தான் மத்தேயு 6:24-25 ஆண்டவர் சொல்வார், நீ உண்ணும் உணவு அல்ல, நீ உடுத்தும் உடை அல்ல, நானே உன்னை காப்பாற்றுகிறேன். அதனால்தான் உணவை விட உடலும் உடையை விட உயிரும், உணவை விட உயிரும் உடையை விட உடலும் மேன்மையானது. ஏன்னா நான் காப்பாற்றுற ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். நித்திய பிதாவே, உமது நேச மகனும் உமது ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மா மற்றும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். எல்லாம் இனி சிலுவை போட்டு பயன்படுத்துங்க. இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். எல்லாம் ஜெபிச்சு நீ ஆரம்பிங்க. இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். எல்லாத்துக்கும் இனி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். I will not grumble, I will not murmur அப்படின்னு முடிவெடுங்க. இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். நன்றி மட்டும் சொல்லுவேன் என்ற முடிவெடுங்க. இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். முழந்தால் படிட்டு ஜெபிப்போமா? இந்த 2வது 10 மணி முட்டிக்கால் போட்டு ஜெபிப்போம். யாருக்காக ஜெபிக்க போகிறோம்? ஸ்கூல் எக்ஸாம் ஆரம்பிக்குது. திங்கட்கிழமை ஸ்கூல் எக்ஸாம்ஸ் ஆரம்பிக்குது. இந்த எக்ஸாம் எழுதுகிற எல்லா பிள்ளைகளையும் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். நம்ம வீட்டில் அப்படி பிள்ளைகள் இருக்கலாம், பிள்ளைகள் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் எக்ஸாம் எழுதுகிற எல்லாமே இந்த சமூகத்தில் இருக்கிற பிள்ளைகள் தான். ஸோ we have the duty or we have the privilege of praying for the children. அதனால் கடமை நினைக்காதீங்க, பாக்கியமாக நினச்சி பாருங்கள். இந்த பிள்ளைகளுடைய அறிவு, ஞானம், கீழ்ப்படிதல், அந்த பிள்ளைகளுடைய வளர்ச்சி அனைத்தையுமே ஒப்பு கொடுத்து, எக்ஸாம் எழுதுகிற எல்லா பிள்ளைகளையும் ஒப்பு கொடுத்து,
நித்திய பிதாவே, உமது நேச மகனும் எமது ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மா மற்றும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இந்த பிள்ளைகளுடைய அறிவு, ஞானம், ஞாபக சக்தி ஒப்பு கொடுத்து இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரீட்சை தினங்களில் இந்த பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்தை ஒப்பு கொடுத்து இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இந்த இவர்கள் படிக்கிற ஸ்கூலை ஒப்பு கொடுத்து அங்குள்ள டீச்சர்ஸ் ஒப்பு கொடுத்து இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இவங்களுடைய பேப்பரை கரெக்ட் பண்ண போற டீச்சர்ஸ் ஒப்பு கொடுத்து அந்த பிள்ளைகளுடைய மதிப்பெண்களை ஒப்பு கொடுத்து இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இந்த 3வது 10 மணியில் ஏதாவது ஒரு கருத்துக்காக ஜெபிங்க, ஏதாவது ஒரு கருத்துக்காக ஜெபிங்க. கண்டிப்பாக அந்த கருத்து ஆண்டவருக்கு திருவுளமானால் நிறைவேறும். எப்போ நீங்கள் சரண்டர் பண்ணுறீங்களோ தடைகளை நீக்கி ஆண்டவரால் நிறைவேற்ற முடியும். 32 வயதுள்ள ஒரு மகனுடைய திருமணத்தை ஆண்டவர் நடத்துகிறார். தடை இருக்கிற ஒரு மகனுடைய திருமணம். 36 வயதுள்ள ஒரு மகளுடைய திருமணத்தையும் ஆண்டவர் நடத்துகிறாரு. தடைகளை நீக்கி ஆண்டவர் நடத்துகிறாரு. நன்றி சொல்லுங்கள். இந்த மண் எப்பவுமே ஒரு ஆசீர்வாதம் தாங்க. இந்த மண் ஒரு ஆசீர்வாதம் தான். போன வருஷம் டிசம்பர் மாதம் 2023 இங்கே கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ் பசங்க வந்திருந்தாங்க. அவங்க கூட ஒரு டீச்சர் வந்திருந்தாங்க. அவங்க ஏன் வந்தாங்கன்னா, ஏதோ ஒரு ஸ்கூல்லேருந்து ஃபாதர் நாங்கள் இந்த இடம்லாம் க்ளீன் பண்ணி தரோம், அவங்களுக்கு ஏதோ ஒரு சோஷியல் ஒர்க்காக ஏதோ அவங்களுக்கு ஏதோ ஃபோட்டோ எடுக்கணும், அதனால் க்ளீன் பண்ணி தரத்துக்காக வரட்டான்னு கேட்டாங்க. அப்படி அந்த ஸ்கூல்லேருந்து வந்திருந்தாங்க. அவங்க க்ளீன் எல்லாம் பண்ணி முடிச்சிட்டாங்க. அன்றைக்கி வர வேண்டிய ஒரு கேத்தலிக் டீச்சர் வர முடியல. அவங்க கூட வந்தது ஒரு ஹிந்து டீச்சர். அவங்க கூட வந்தது போன வருஷம் டிசம்பரில். அந்த பசங்களோட சேர்ந்து அந்த டீச்சரும் பெருக்கி எல்லாமே க்ளீன்ஸ் பண்ணி எல்லாம் போயிட்டாங்க. இன்னைக்கு ஒரு அம்மா வந்து சொல்கிறாங்க, ஃபாதர் அன்னைக்கு வந்த ஒரு டீச்சர், அந்த குரூப்பில் வந்த ஒரு டீச்சருடைய வயசு 38, திருமண தடையோடு இருந்த டீச்சர். இதோ இந்த ஒரு வருஷம் அவங்களுடைய திருமணம் முடிஞ்சிடுச்சு ஃபாதர். பிரைஸ் தி லார்ட். 38 வயசான அந்த பெண்ணுடைய திருமணத்தை ஆண்டவர் நிறைவேற்றி கொடுத்தார். இந்த மண்ணில் கால் வச்சுட்டு பெருக்கிட்டு போனாங்க இந்த இந்த வருஷம். அதனால் கேட்டுட்டு நானே வர்றேன். எனக்கு இந்த இடத்துல வந்து தான் இந்து சகோதரி நான் வர்றேன் கேட்டுட்டு வர்றாங்க. இந்த வருஷத்து டிசம்பர் 28 க்ளீன் பண்ணுறதுக்காக அந்த ஸ்கூல் பசங்களோட ஒரு கிளாஸ் பசங்களோட சேர்ந்து வராங்க. ஈஸ்வரன் அன்பார்ந்தவர்களே, இந்த மண் எல்லாருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும்போது உனக்கு எப்படி ஆசீர்வாதம் இல்லாமல் போகும்? ஆண்டவர் உன்னையும் ஆசீர்வதிக்கட்டும். ஒரே ஒரு கருத்தை வைத்து இந்த 10 மணியில் ஜெபிப்போமா? நித்திய பிதாவே, உமது நேச மகனும் எமது ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மா மற்றும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். அமர்ந்து ஜெபிப்போம். உட்காருங்க. இந்த 10 மணியில இங்கே நிறைய பேர் இருக்கிறாங்க. நிறைய விண்ணப்பங்களோட வந்தவங்க இருக்கிறாங்க. நிறைய விண்ணப்பங்கள் சொன்னாங்க. திருமண தடை, குழந்தை பிரச்சனை, நோயாளிகள், நிறைய பேர் நம்பிக்கையோடு வந்திருக்கிறாங்க. சில அன்பார்ந்தவர்களே, நம்ம ஒருத்தருக்காக ஜெபிப்போம். மற்றவங்களுக்காக இந்த 10 மணி ஜெபிப்போம். ஏதோ ஒரு தேவையோட, ஏதோ ஒரு கண்ணீரோட, ஏதோ ஒரு பாரத்தோட, ஏதோ ஒரு நம்பிக்கையோட இன்றைக்கி அவங்க வந்திருக்கிறாங்க.
அவங்களுக்காக ஜெபிப்போமா? மற்றவங்களுக்காக ஜெபிப்போமா? இந்த 10 மணியில் உங்களுக்காக ஜெபிக்காதீங்க. ஆண்டவரே, என்னை விட பாரத்தோட கண்ணீரோட வந்தவங்க இருக்கலாம் இதில். ஐம் ப்ரேயிங் ஃபார் தெம். இந்த 10 பீட்ஸ், இந்த 10 மணியை அவங்களுக்கு எந்த கண்ணீரோட நீ உனக்காக ஜெபிப்பேயோ அதே கண்ணீரோட மற்றவங்களுக்காக ஜெபிப்போம். உன்னை தவிர இந்த கோயிலில் இருக்கிற, இந்த கன்வென்ஷன் ஹாலில் இருக்கிற மற்றவங்களுக்காக இந்த 10 மணியை உருக்கமாக ஒப்பு கொடுத்து ஜெபி. நித்திய பிதாவே, உமது நேச மகனும் உமது ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் அன்வா மற்றும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். சேவியர் என்ற ஒரு மகனை தொட்டு ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஜான்சி ஆண்டவர் தொட்டு ஆசீர்வதிக்கிறார். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். கிளெமெண்ட் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். விஜய் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். ஸ்டெல்லா ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். மார்க்கஸ் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இந்த 5வது 10 மணி நம்மளுடைய திருச்சபைக்காக ஜெபிப்போம். திருச்சபையில் உள்ளவர்களுக்காக ஜெபிப்போம். என்னுடைய தலைமையில் இருக்க போப்பாண்டவர் முதல் அனைவருக்காகவும் ஜெபிப்போம். இஸ்லான் பிறந்தவர்களை எத்தனையோ லட்சம் பேர் நம்மளுடைய ஜெப தேவையில் இருக்கிறாங்க. அது இந்த உலகத்தில் உள்ளவர்களாக இருக்கலாம், இறந்தவர்களாக இருக்கலாம். இந்த உலகத்தில் உள்ளவர்களாக இருக்கலாம், இறந்தவர்களாக இருக்கலாம். they need our prayers. அதுவும் இறந்தவர்கள் உத்திரிக்க ஸ்தலத்தில் இருக்கிறவங்களுக்கு நம்மளுடைய ஜெபம் தேவைப்படுகிறது. அதனால் இந்த 10 மணியில் திருச்சபைக்காக, இந்த உலகத்தில் வாழும் திருச்சபையும் உத்திரிக்க ஸ்தலம் இருக்கும் திருச்சபைக்காகவும் ஜெபிப்போம். நம்மளுடைய பரிகாரம் அவர்களுக்கு தேவைப்படுகிறது. நீங்கள் இந்த நைட் விஜில், இந்த எவ்வளோ பெரிய பரிகாரம், எத்தனை பேர் வந்திருக்கிறீங்க. உங்களுக்கு தூங்கி இருக்கலாம், ஆனால் நீங்கள் பரிகாரத்தோட தியாகத்தோடு வந்திருக்கிறீங்க. there is value in this sacrifice. இந்த தியாகத்திற்கு விலை உண்டு, மதிப்புண்டு. சொல்கிற வார்த்தை சும்மா கிடையாதுங்க, ஒரு அழகுக்காக சொல்கிறது கிடையாது. செய்யும் ஜெபங்கள், நீங்கள் ஜெபிக்கும் ஒரு ஜெபமும் வீணாகாது. ஃபாதர் ஸ்டைலுக்கு சொல்கிறார், ஸ்டைலுக்காக கிடையாதுங்க, இது அனுபவம். எத்தனையோ பேருடைய சாட்சியத்தின் அனுபவம். ஒரு ஜெபமும் வீணாகாது, ஒரு தியாகமும் வீணாகாது. நீங்கள் ஆண்டவர் சொல்கிறார்ல, பச்சை தண்ணி என்னுடைய பெயரால் நீ ஒருத்தனை கொடுத்தா நீ ஆசீர்வதிக்கப்படுவ அப்படின்றார். நீ செய்கிற சின்ன சின்ன விஷயங்களை கூட ஆண்டவர் மனசில் வச்சுப்பார். அந்த படிக சிமிழை உடைத்து ஆண்டவருடைய தலையில் எண்ணெயை ஊற்றுவாள் ஒரு பொண்ணு. கடைசியில் ஆண்டவர் சொல்வார், இவள் செய்த இந்த செயல் உலகம் இருக்கும் வரை நினைவு கூறப்படும். எங்கெல்லாம் நற்செய்தி அறிவிக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் நினைவு கூறப்படும். யோசிச்சு பாருங்க, என்றைக்குமே அந்த பொண்ணை பற்றி யாராவது பேசிக்கிட்டு இருக்கிறாங்க? எல்லா பலிப்பீடத்துலையும் யாராவது பேசிக்கிட்டா இருக்கிறாங்க? நோ ஒன் ரிமெம்பர் சார். அந்த நற்செய்தி வாசகம் என்றைக்காவது வந்தால் தான் யாராவது ஞாபகத்தில் அந்த பிரசங்கத்தை வைக்கிறாங்க. இருந்து ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? உலகத்தில் எங்கெல்லாம் நற்செய்தி அறிவிக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் அவள் நினைவு கூறப்படுவாள். அப்படின்னா நினைவு கூறுவது மனிதன் அல்ல, நான் நினைவு கூறுவேன். ஐ வில் ரிமெம்பர் யூ. நான் நினைவு கூறுவேன். நீ செய்கிற ஒரு சின்ன விஷயத்தையும் நான் மறக்க மாட்டேன் அப்படின்றார். அதனுடைய 100 மடங்கு அதை பலன் தராமல் விட மாட்டேன் அப்படின்றார். சின்ன விஷயமா இருக்கலாம், நீ செய்கிற சின்ன ஒரு நன்மையை கூட நான் பெரிய ஒரு நன்மையை உன்னை ஆசீர்வதிக்கிறேன் அப்படின்றார். அதனால் நன்மை செய்ய தயங்காதீங்க, நல்லவனாக இருக்க தயங்காதீங்க, நல்லவளாக இருக்க தயங்காதீங்க. மானிட மகனே, கடவுளின் மகனாக இருக்க தயங்காத. ஆன்மாவினுடைய சில டைம் குரலை கேட்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். லஞ்சம் வாங்கிக்கிட்டு இருக்கிற நீ லஞ்சம் வாங்க வேண்டாம் அப்படின்னா கஷ்டமாக தான் இருக்கும். தப்பான வீடியோ பார்க்குற நீ அதனோட இன்பம் தூக்கி போடணுன்னா கஷ்டமாக தான் இருக்கும். காதலிக்கிற நீ அதை தூக்கி போடணுன்னா கஷ்டமாக தான் இருக்கும். முடியை அப்படி ஸ்டைலாக இப்படி ஸ்டைலாக வளர்த்தி இருக்கிறவனுக்கு அது ஒழுங்காக விட்டுனா கஷ்டமாக தான் இருக்கும். காதில் கம்மலை போட்டிருக்கிற ஆம்பளைங்க அது கழட்டி போட்டுனானா கஷ்டமாக தான் இருக்கும். இதெல்லாமே ஊனியல்பின் செயல்கள், இதெல்லாம் மாம்சத்தினுடைய செயல்கள். இது ஆன்மாவின் செயல்கள் அல்ல, ஆன்மாவின் குரலும் அல்ல.
கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் அந்த கஷ்டத்தை எடுத்துப்பார், ஆன்மாவனுடைய குரலை கேட்டுப்பார், கண்டிப்பாக உனக்கு ஆண்டவர் சொல்கிறார், நான் பலனை தருவேன். நல்லவனாயிரு, நல்லவளாயிரு, கஷ்டமாக தான் இருக்கும், ஆனால் அந்த நன்மைக்கு பலன் உண்டு. கெட்டவனாரு, கெட்டவளாரு, பிரச்சனையே கிடையாது. உலகத்தில் உனக்கு நல்ல வாழ்க்கை கிடைக்கும், நல்ல வாழ்க்கை. ஆனால் மேல் உலக வாழ்க்கை, நிலை வாழ்வு கிடைக்காது, நரகம் தான் கிடைக்கும். இயேசுவின் பார்ந்தவர்களே, அந்த நன்மையை ஒப்பு கொடுத்து நல்லவளாக இருக்க ஒப்பு கொடுத்து இந்த தியாகத்தை ஒப்பு கொடுங்க. திருச்சபைக்காக, உத்திரிக்கை சில ஆன்மாக்களுக்காக. உன்னால் ஒரு ஆன்மா மோட்சத்திற்கு போனால் நல்ல விஷயம் தானே. உன்னுடைய நன்மையால், உன்னுடைய தியாகத்தால், உன்னுடைய ஜெபத்தால், உன்னுடைய வாழ்க்கையால், இஃப் எனி ஒன் சோல் என்டர்ஸ் ஹெவன், எவ்வளோ பெரிய விஷயம். இந்த 10 மணியில் திருச்சபைக்காக, இந்த உலகத்தில் இருக்கிற திருச்சபைக்காக, மனமாற்றத்திற்காக, உத்திரிக்கை ஸ்தலத்தில் திருச்சபைக்காக, பரிகாரத்திற்காக ஒப்பு கொடுப்போமா? நித்திய பிதாவே, முதனேச மகனும் எமது ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மா மற்றும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கு மகிழ உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீது மகிழ உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீது மகிழ உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீது மகிழ உலகின் மீதும் இரக்கமாயிரும். கிறிஸ்டோபர் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீது மகிழ உலகின் மீதும் இரக்கமாயிரும். மோனிஷா ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீது மகிழ உலகின் மீதும் இரக்கமாயிரும். இசபெல் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீது மகிழ உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீது மகிழ உலகின் மீதும் இரக்கமாயிரும். கையில ஆசிட், உடம்புல ஏதோ ஒரு பகுதியில் ஆசிட் பட்டதனால அந்த காயம் இன்னும் ஆறல, அந்த காயத்தை ஆற்றி ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீது மகிழ உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீது மகிழ உலகின் மீதும் இரக்கமாயிரும். வீசா தடைகளை நீக்கி ஆண்டவர் 3 பேர் ஆசீர்வதிக்கிறார். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீது மகிழ உலகின் மீதும் இரக்கமாயிரும். தொடை இடுக்கல வலி இருக்கு, பிரச்சனை இருக்கு, விடுதலை தந்த ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீது மகிழ உலகின் மீதும் இரக்கமாயிரும். தூய இறைவனே, தூய வல்லவரே, தூய அழிவில்லாதவரே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். தூய இறைவனே, தூய வல்லவரே, தூய அழிவில்லாதவரே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். தூய இறைவனே, தூய வல்லவரே, தூய அழிவில்லாதவரே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். நான் சொல்லித்தரும் ஜெபத்தை எனக்கு பின் சொல்லவும். இறுதி ஜெபம். நித்திய பிதாவே, முடிவில்லா இரக்கமும் குறைவில்லா மனதுருக்கமுடைய பெட்டகமே, எம்மை கருணை கண்ணோக்கி உம் இரக்கத்தை எம் மீது மிகுதியாக்கும். துன்ப நேரங்களில் நாங்கள் துவண்டு விடாமல் மிகுந்த மன உறுதியோடு உம்முடைய சித்தத்திற்கு எம்மையே அர்ப்பணிக்க அருள் புரியும். அதுவே உம் அன்பும் இரக்கமும் ஆகும். ஆமென். திருத்தந்தையின் கருத்திற்காக, திருச்சபையின் கருத்திற்காக ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பிறகு உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை வேண்டிக்கும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கு மகனுக்கும் தூய ஆவியானோருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். அமைதியா கண்களை மூடுவோமா? தந்தையே, உம்மை ஆராதிக்கின்றோம். இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம். ஆவியே, உம்மை ஆராதிக்கின்றோம். மூவர் இறைவனை ஆராதித்து பாடுவோம். ஈஸ்வரன் பார்ந்தவர்களே, தந்தையும் இயேசுவும் தூய தந்தையும் மகனும் தூய ஆவியானவரும் படைத்த படைப்பு நீ. அப்போ யோசிச்சு பாரு, நீ யாருன்னு. அவருடைய மூச்சு காத்து உனக்குள்ள இருக்கு. அப்போ யோசிச்சு பாரு, நீ யாருன்னு.
அவருடைய உருவமும் சாயலும் உனக்குள்ளே இருக்கு. அப்போ யோசிச்சு பாரு, நீ யாருன்னு. நீ ஏன் செய்வினைக்கு பயப்படணும்? நீ ஏன் மந்திரத்துக்கு பயப்படணும்? நீ ஏன் கட்டுகளுக்கு பயப்படணும்? நீ ஏன் சின்ன சின்ன இந்த விஷயங்களுக்கு பயப்படணும்? கடவுளை போல இருக்கிற நீ, கடவுளை போல மாற வேண்டியவன் நீ. கடனுக்காக பயந்துக்கிட்டு இருக்கிறேன், நோய்களுக்காக பயந்துக்கிட்டு இருக்கிறேன், திருமணம் நடக்குமா நடக்காதான்னு பயந்துக்கிட்டு இருக்கிறேன், குழந்தை பிறக்குமா பிறக்காதான்னு பயந்துக்கிட்டு இருக்கிறேன். உனக்குள்ள இருக்கும் வல்லமை உனக்கு புரியலை, நீ யாருன்னு உனக்கு புரியலை, உன்னுடைய ஐடென்டிட்டி உனக்கு புரியலை. இனி எது வந்தாலும் அதை ஒப்பு கொடுத்து நன்றி சொல்லு. இது எது நடந்தாலும் ஒப்பு கொடுத்து ஆராதனை செலுத்து. இனி எது உன் வாழ்க்கையில் வந்தாலும் இதுதான் உன்னுடைய ஜெபம். ஆண்டவரே உமக்கு நன்றி, ஆண்டவரே உம்மை நான் போற்றுகிறேன் துதிக்கிறேன், இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே போற்றுகிறேன் துதிக்கிறேன். அதுதான் உன் ஜெபம். தேங்க்யூ ஜீசஸ், பிரைஸ் யூ ஜீசஸ், அல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ், பிரைஸ் யூ ஜீசஸ், அல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ், பிரைஸ் யூ ஜீசஸ், அல்லேலூயா. இன்பங்களுக்கும் துன்பங்களுக்கும் தேங்க்யூ ஜீசஸ், பிரைஸ் யூ ஜீசஸ், அல்லேலூயா. வாழ்வை வாழ்வை உமக்கு அளிக்கின்றோ, உம்மை உம்மை அன்பு செய்கின்றோ. இயேசுவே இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றோ. வாழ்வை வாழ்வை உமக்கு அளிக்கின்றோ, உம்மை உம்மை அன்பு செய்கின்றோ. ஆவியே ஆவியே உம்மை ஆராதிக்கின்றோ. வாழ்வை வாழ்வை உமக்கு அளிக்கின்றோ, உம்மை உம்மை அன்பு செய்கின்றோ. வாழ்வை வாழ்வை உமக்கு அளிக்கின்றோ, உம்மை உம்மை அன்பு செய்கின்றோ. அல்லேலூயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சேர்ந்து பாடுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, அல்லேலூயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, அல்லேலூயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நற்கருணை ஆண்டவருக்கு, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தந்தையான ஆண்டவருக்கு, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மகனான ஆண்டவருக்கு, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாடுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெபிங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. மெல்வின் ஆண்டவரை ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 18 திருமணங்கள் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தடைகளை நீக்கி ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கரங்களை தட்டி
பாடுவோம். ஹalleluya 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 ஹalleluya. கரங்களை தட்டி ஹalleluya ஹalleluya நன்றியோடு ஹalleluya 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 ஹalleluya. ஹalleluya ஹalleluya. வழியில் விபத்துகளில் ஆண்டவர் பாதுகாக்கிறாரு. ஹalleluya மூன்று குடும்பங்களை பாதுகாக்கிறாரு. ஹalleluya 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 ஹalleluya. கேன்சர் நோயிலிருந்து ஒரு அருட்சகோதரிக்கு விடுதலை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரு. ஹalleluya 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 ஹalleluya. பாடுங்க, ஹalleluya ஜெபிங்க. ஹalleluya 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 ஹalleluya. ஹalleluya 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 மானுவேல் ஹalleluya ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரு. ஹalleluya ஹalleluya பிரீத்தி ஹalleluya 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 ராணி ஹalleluya ஹalleluya ஆசீர்வதிக்கிறாரு. ஹalleluya தொட்டு குணப்படுத்துறாரு. ஹalleluya ஆண்டவருடைய காயப்பட்ட கரங்களை உன் மீது பதியுது பாரு. காயப்பட்ட கரங்கள் பதியுது பாரு. ஹalleluya 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 ஹalleluya. லில்லி ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரு. ஹalleluya 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 ஹalleluya. ஹalleluya ஹalleluya நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. பால் சம்பந்தமான உணவுகள் அலர்ஜி இருக்கிற 3 பேருக்கு விடுதலை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரு. மெட்டல் சம்பந்தமான அலர்ஜி, செயின் போட்டா, வாட்ச் கட்டினா, ஏதாவது ஸ்டீல் அந்த மாதிரி மெட்டல் உடம்புல படும்போது அலர்ஜி இருக்கிற ஒருத்தருக்கு விடுதலை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரு. கண்களை திறந்து முழந்தால் படியிட்டு நெற்கனை ஆண்டவருடைய ஆசீர்வாதத்திற்கு தயார் செய்வோம். இஸ்ரவேல் பார்ந்தவர்களே, தன் மகனை உனக்காக தந்த ஆண்டவர் அந்த மகனோடு சேர்த்து அனைத்தையும் தராமல் இருப்பாரோ? தன் மகனை உனக்காக தந்தவர். See how personally he loves you. தனிப்பட்ட அன்புங்க, தனிப்பட்ட அன்பு. இப்படி தனிப்பட்ட முறையில் அன்பு செய்கிற ஆண்டவர் தன் மகனோடு சேர்த்து
உனக்கு தேவையானதை தராமல் இருந்திருப்பாரோ? தந்திருக்கிறார். அழாத, பயப்படாத, புலம்பாத. உனக்காக சிலுவையை சுமக்க தயாரானவர், மனுஷனா பிறக்க தயாரானவர். நீ இன்னைக்கு அனுபவிக்கிற அந்த கஷ்டத்தில் உன் கூட இருக்க மாட்டாரா? விட்டு விலகினது அவர் கிடையாதுங்க. விட்டு விலகினது நான். விட்டு விலகினது அவர் கிடையாது. விட்டு விலகினது நான் தான் உடம்பினுடைய பேச்சை கேட்க போயிட்டேன், மாம்சத்தினுடைய பேச்சை கேட்க போயிட்டேன். இந்த மண், வெறும் இந்த மண், அதில் இந்த உயிர் மூச்சை வச்சு நான் போட்டுக்கிட்டு இருக்கிற ஆட்டம், அந்த ஆட்டம் நிலைக்கட்டும். ஆன்மாவனுடைய குரலை கேட்க முடிவிடுங்க. ஆன்மாவனுடைய குரலை கேட்க முடிவிடுங்க. சின்ன சின்ன விஷயமா இருக்கலாம். இதோ இங்கேருந்து இப்போ இறங்கி போவீங்க, நீங்கள் வாங்க போகிற ஆசீர்வாதம், அந்த பிளெஸ்ஸிங்காக வர்றப்போ நேரம் இருக்குது. ட்ரெயினுக்கு இன்னும் நேரம் இருக்குது. சின்ன ஒரு விஷயந்தான். அந்த சேரை எடுத்து போட போகிறது. எப்படி போட போகிறீங்க? ஒரு பிளெஸ்ஸிங்காக வர போகிறீங்க. எப்படி இடிச்சிட்டு வர போகிறீங்களா? நான் வெயிட் பண்ணுறேன், மற்றவங்க முன்னால் போய் வாங்கட்டும். பஸ்ஸில் அந்த சீட்டுக்கு என்ன நடக்க போகுது? ட்ரெயினில் என்ன நடக்க போகுது? வீட்டில் போன பிறகு என்ன நடக்க போகுது? சின்ன சின்ன விஷயங்களுங்க, சின்ன சின்ன விஷயம். என்ன செய்ய போகிறீங்க? எப்படி செய்ய போகிறீங்க? உடலின் இச்சைகளும் ஊனியல்பின் தேவைகளுமா, இல்லை ஆன்மாவின் தேவைகளுக்கா? ஸோ எடுக்க போகிற முடிவு உள்ளம் எடுக்கணும். ஆன்மாவை சார்ந்தா, உடலை சார்ந்தா? ஆன்மீகவாதியா, ஊனியல்பின் மகனா மகளா? வாழ்க்கையில் இனியும் போக வேண்டிய தூரம் ரொம்ப இருக்குது, ரொம்ப இருக்குது. ஆன்மீகவாதியா, நடந்து பயணித்து கிறிஸ்துவை போல அவரை பின்பற்றி கடவுளை போல மாற ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். நான் பெயர் பாடுவோம். சாதனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்பு பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் அறிய இயல குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. இவர்க்கும் சுதனிவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும் மீட்பின் பெருமை ஆட்சிமையோடு வலிமை வாழ்ந்து யாவும் மாக இருவரிடமா வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றி உம் திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் தூய மறை பொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் தூய்த்துணர்ந்து மகிழ அருள் புரிவீராக. தந்தையாக இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். பரிசுத்த
பரிசுத்த பரமனே, நற்கருணை நாதரே, என்றும் என்றும் உமக்காராதனை. பரிசுத்த பரமனே, நற்கருணை நாதரே, என்றும் என்றும் உமக்காராதனை. பரிசுத்த பரமனே, நற்கருணை நாதரே, என்றும் என்றும் உமக்காராதனை. என்றும் என்றும் உமக்காராதனை. வாழ்க 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 மரியே, வாழ்க 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 மரியே. அச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களிடமிருந்து எங்களை ரட்சித்தருளும் எங்கள் சர்வேஸ்வரா, தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே ஆமென். பிரைஸ் தி லார்ட். நன்றி நன்றி என்று நன்றி சொல்வேன், நன்றி நன்றி என்று நன்றி சொல்வேன், நன்றி நன்றி என்று நன்றி சொல்வேன், நன்றி நன்றி என்று நன்றி சொல்வேன். என் நேரமும் என் வேளையும் இயேசுவில் களி கூறுவோம்.